ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தூதுவளை செடி தாங்க பார்க்க போகிறோம். இந்த தூதுவளை செடி நான் கட்டிங்ஸ் மூலமாக தாங்க வைக்கணும். ஒரு சின்ன கட்டிங் வச்சாலே போதுங்க, நல்லா வேர் பிடிச்சி நல்லா வளரும். இந்த இலைகளை எடுத்து நம்ம அதில் இருக்கிற முள்ளெல்லாம் நீக்கிட்டு காரக்குழம்பு வைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம அரைச்சி தோசை மாவில் கலந்து தோசையாகவும் ஊற்றலாங்க. இது நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். இது கொஞ்சம் சளி நீக்குங்க. குழந்தைங்களுக்கு வந்து கஷாயம் காய்ச்சும் போது இந்த இலையை போட்டு கஷாயமும் காய்ச்சி கொடுப்பாங்க. இதில் வந்து ஒரு வயலட் கலர் பூ பூக்குங்க. இந்த பூ பூத்ததுக்கப்புறம் ஒரு காயும் காய்க்குங்க. அந்த பழத்தையும் எடுத்து நம்ம போட்டாலும் செடி வளருங்க. நான் அந்த மாதிரி முறையில் பண்ணதில்லை, கட்டிங்ஸ் மூலயமா தாங்க பண்ணியிருக்கிறேன். இப்போ என்கிட்ட நல்லா படர்ந்து ஒரு கொடியாகவே இருக்குதுங்க. இது நான் ஒரு நாள் தோசை ஊற்றி பார்த்தேன், நல்லா டேஸ்ட்டாகவே இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணிங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது சளி பிடிச்சவங்களுக்கு இந்த கீரையை போட்டு சூப் வச்சு கொடுக்கலாங்க. இது மார் சளி நீக்குன்னு சொல்லுவாங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி இதை பயன்படுத்திருக்கீங்களான்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.